ஆண்டவர் இந்த மாதத்திலே நமக்கு கொடுத்த வாக்குத்தத்த வசனம் 1 யோவான் முதல் அதிகாரம் 7ஆம் வசனம். The promise that God gave us in this month is from 1 John chapter 1 and verse 7. அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியில் நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். But if we walk in the light as he is in the light, we have fellowship with one another. இந்த நாளிலும் ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுக்கும் வார்த்தை என்ன? Even today, what does God want to speak to us? ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை ஒளியிலே நடத்தப்படும் பொழுது அப்பிள்ளைகளுக்கு ஆண்டவர் ஏற்படுத்தும் மாற்றம் என்ன, அல்லது அவர்களிடத்திலே தேவன் செய்யும் நன்மையான காரியம் என்ன என்பதை இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிறோம். We are going to meditate on when God is the light and he leads his children in the light, what is the transformation he is going to bring about in his children. சங்கீதம் 4ஆம் சங்கீதம் 6ஆம் வசனத்தை வாசித்தால் தெரியும். கர்த்தாவே உம்முடைய முகத்தின் ஒளியை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும் என்று சங்கீதக்காரன் பாடுகிறார். The psalmist says, let your face shine upon us in Psalm 4 and verse 6. ஆண்டவரே உம்முடைய முகத்தின் ஒளியை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும். Lord, let the light of your face shine upon us. ஜெபத்தோடு இந்த வார்த்தையை நீங்கள் கேட்கும்படி அன்போடு கேட்கிறேன். I plead with you that you prayerfully listen to this word. அவருடைய பிரகாசம், அவருடைய பிரசன்னம் நம்மிடத்திலே வெளிப்பட ஆண்டவரே எனக்கு கிருபை தாரும். Lord, give us grace that your radiance may shine upon us. அதற்காக தான் ஆண்டவர் இந்த மாதத்திலே சொல்லுகிறார், நீங்கள் நான் ஒளியில் இருக்கிறது போல நீங்களும் ஒளியிலே நடக்க வேண்டும். That is why God says, just as I am in the light, you also should walk in the light. நாம் ஒளியிலே நடக்கும் பொழுது தேவன் நமக்கு முதலாவது செய்யும் காரியம் என்ன? When we walk in the light, what is the first thing God does for us? இந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறது போல, கர்த்தாவே உம்முடைய முகத்தின் ஒளியை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும். Like the psalmist says, Lord, let the light of your face shine upon us. அவருடைய ஒளி நம்மேல் பிரகாசிக்கும் பொழுது தேவன் செய்யும் முதலாவது ஒரு காரியம், when his light shines upon us, the first thing that God does is, சங்கீதம் 34ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். when we read in Psalm 34 and verse 5, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். when they looked to him, their faces became radiant. அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. Their faces were never covered with shame. ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை ஒருபோதும் வெட்கப்பட்டு போகாதபடி காத்துக்கொள்ளும் தேவனா இருக்கிறார். God is a God who protects that his children will never be ashamed. எப்பொழுதெல்லாம் அவரை நோக்கி பார்க்கிறார்களோ அவர்களை பிரகாசம் அடைய செய்ய கர்த்தர் ஒருவர் இருக்கிறார். Whenever they look upon him, God will make them radiant. ஆண்டவரே, நான் ஒளியிலே நடக்கும் பொழுது என்னுடைய முகத்தை நீர் ஆண்டவரே கர்த்தர் பிரகாசிக்க செய்து இந்த உலக ஜனங்களுக்கு முன்பாக நான் ஒருபொழுதும் வெட்கமடையாதபடி என்னை நீர் உயர்த்துகிறவரா இருக்கிறீர். Lord, you are a God who exalts me when I walk in the light, that my faces will become radiant and I will never be put to shame. தேவனுடைய பிள்ளைகள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. The children of God will never be ashamed. நாம் எப்பொழுது ஒளியின் பிள்ளைகளா இருக்கிறோமோ அதுவரைக்கும் நாம் வெட்கப்பட்டு போகாதபடி கர்த்தர் நம்மை நிலைநிறுத்துவார். As long as we are the children of light, God will establish us that we will never be ashamed. ஆதாமும் ஏவாளும் அவர்கள் நிர்வாணமாய் இருந்த பொழுது அவர்கள் வெட்கப்படாமல் இருந்தார்கள். When Adam and Eve were naked, they were not ashamed. ஏனென்று சொன்னால் அவர்கள் ஒளியினால் படைக்கப்பட்டு ஒளியின் பிள்ளைகளாய் இருந்தார்கள். Because they were created by light and they were the children of light. எப்பொழுது அவர்களுக்குள்ளே பாவம் கீழ்ப்படியாமை வந்ததோ அப்பொழுதே அவர்களுக்குள்ளே ஒரு வெட்கம் வந்தது, ஒளித்துக் கொண்டார்கள். When there was sin entered into them, they became ashamed. ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் ஒளியிலே நீங்கள் வாசம் பண்ணுவீர் என்று சொன்னால் ஆண்டவருடைய முகத்தின் அந்த ஒளியின் பிரசன்னம் நம்மேல் வெளிப்படும் பொழுது நாம் வெட்கப்பட்டு போவதில்லை. Therefore, as children of God, when we look to him, our faces will be radiant and we will never be put to shame. நான் ஒரு காலமும் ஒருபொழுதும் வெட்கப்பட்டு போகாதபடி எப்பொழுதும் உம்முடைய ஒளியின் முகத்தின் பிரகாசத்தை என்மேல் பிரசன்னமாக்கும் என்று சொல்லி ஜெபத்தோடு நாம் கேட்போமாக. Let us listen to it prayerfully, that the radiant light of the face of God be shine upon us always. எலியா தீர்க்கதரிசி சகல ஜனங்களை ஆண்டவர் சமூகத்திலே அவர் கூட்டி சேர்க்கிறார். Elijah the prophet calls all the people in the presence of God. அவர் ஜனங்களிடத்திலே வந்து கேட்கிறார், நீங்கள் எந்த மட்டும் இரண்டு நினைவோடு குந்தி குந்தி நடப்பீர்கள்? He looks at the people and asks, how long will you waver between two minds? 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது, when we read in 1 Kings chapter 18 and verse 21, ஒரு சவால் நிறைந்த ஒரு வார்த்தை எலியா சொல்லுகிறார். it is a challenging situation that Elijah says, கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரையே பின்பற்றுங்கள். if the Lord is God, follow
follow him. பாகால் தெய்வமானால் அவனை பின்பற்றுங்கள் என்று சொல்லி அங்கே வலியுறுத்துகிறார். He says that if Baal is God, follow him. எலியா ஒரு சவால் நிறைந்த அடுத்த 2 வசனங்களிலே வாசிக்கும் ஒரு சவால் நிறைந்த வார்த்தையை சொல்லுகிறார். Elijah continues the challenging verses in the following 2 verses. 23ஆம் வசனம் 24ஆம் வசனத்தை வாசித்தால் தெரியும். When we read verse 23 and 24 we can understand. இப்பொழுதும் 2 காளைகளை என்னிடத்திலே கொண்டு வாருங்கள். Now bring forth 2 bulls. அவைகளை சந்து சந்தாய் துண்டித்து நெருப்பிலே போடாமல் விறகிலே வைக்க கடவீர்கள் என்று சொன்னார். He said cut it into pieces but not put it on the wood but not set fire. மற்றொரு காளையும் என்னிடத்திலே கொண்டு வாருங்கள், அதையும் நெருப்பிலே போடாமல் விறகுகள் மேல் வைப்பேன் என்று சொன்னார். Bring another bull and keep it on the wood and not fire to it. எந்த பலியை ஆண்டவர் அதை அங்கீகரிக்கிறாரோ அக்கினியினால் நெருப்பினால் அதை அங்கீகரிப்பார் என்று சொல்லி எலியா அந்த இடத்திலே தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். Elijah prophetically says whichever sacrifice God recognizes he will consume it by fire. இந்த சவால் நிறைந்த வார்த்தையை கேட்டபொழுது மற்ற கூடியிருந்த ஜனங்கள் எல்லாரும் சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுங்களா? When this challenge was put forth, 24ஆம் வசனத்தை வாசிங்க. நீங்கள் உங்கள் தேவனுடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுங்கள், நான் ஜீவனுள்ள தேவனுடைய நாமத்தை கூப்பிடுவேன், அப்பொழுது அக்கினியினால் உத்தரவு அருளும் தெய்வமே தெய்வம் என்றான். You call on the name of your God and I will call on the name of the Lord, God who answers by fire. ஜனங்கள் எல்லாரும் அந்த வார்த்தையை கேட்டபொழுது நல்லது என்று சொன்னார்கள். Then all the people said it is good. இந்த வார்த்தை நல்லது என்று சொன்னார்கள். They said it is good. ஏனென்று சொன்னால் ஒருவேளை அவர்களுக்கு பதில் கிடைக்கும் என்று சொல்லி அந்த விக்கிரகத்தை நம்பிக்கொண்டிருந்தார்கள். Because they were looking unto the idols to receive an answer. ஆனா ஒரு சவால் நிறைந்த வார்த்தையை எலியாவின் வார்த்தையை அவர்கள் அசட்டை செய்தார்கள். But they ignored the challenging words from Elijah. நாம் ஒளியின் பிள்ளைகளா இருப்போம் என்று சொன்னால் நாம் ஒளியின் காரியங்கள் நம்மிடத்தில் வெளிப்பட வேண்டும். If we are children of light, there should be things of light revealed from us. இந்த ஜனங்களுக்குள்ளே ஒரு மாற்றம் வரவில்லை. There was no change in this people. அந்த வார்த்தை நல்லது என்று சொன்னார்கள். They said this is good. எலியாவின் வார்த்தையை அவர்கள் நம்பவில்லை. They did not believe what Elijah said. அது அவர் சொன்னது சரி என்று சொல்லி நம்பினார்கள். They believed that what Elijah said was right. அவர்கள் இருதயத்தை திருப்ப மனம் ஒப்புக்கொடாமல் இருந்தார்கள். They did not turn their hearts from it. இதற்கு முன்பு எலியா ஒரு வார்த்தை சொன்னார். Before this Elijah says, தேசத்திலே மழை வராது என்று சொன்ன பொழுது மழை வராமல் இருந்தது. When Elijah said there will not be rain, there was no rain. தேசத்திலே ஒரு பஞ்சம், கொடிய பஞ்சம் வந்தது. There was a severe famine. ஆறுகள் எல்லாம் தண்ணீர் இல்லாமல் வற்றி போனதை அவர்கள் கண்டார்கள். They saw that every river ran dry. இத்தனை சூழ்நிலைகளையும் பார்த்த ஜனங்கள் அவர்கள் மனம் மாறவில்லை. The people who had witnessed all this did not change their hearts. கர்த்தருடைய ஜனமே, தேவனுடைய பிள்ளைகளே, ஒளியின் பிள்ளைகளுக்கும் இருளில் இருக்கிற அதிகாரங்களின் பிள்ளைகளுக்கும் வித்தியாசம் உண்டு. Dear children of God, there is a huge difference between the children of light and the children of darkness. நாம் ஒளியின் பிள்ளைகளா இருக்கிறதுனால தேவன் நம்முடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணி தம்முடைய பிள்ளைகளை ஒருபோதும் வெட்கப்பட்டு போகாதபடி கர்த்தர் நிலைநிறுத்துவார். Because we are the children of light, God will make our faces radiant and he will never let us be ashamed. அவரை விசுவாசிக்கிற பிள்ளைகள், அவரை நம்புகிற பிள்ளைகளை அவர் ஒருபோதும் கைவிடுவதே இல்லை, வெட்கப்பட்டு போக விட மாட்டார். He will never leave or forsake those who believe him and trust in him. நமக்கு தெரிந்த பகுதிதான். அவர்கள் காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் அவர்கள் கதறி கூப்பிட்டு பார்த்தார்கள். It is a known passage that we all see that they were continually pleading and praying. கிட்டத்தட்ட 6 மணி நேரம் கதறி கூப்பிட்டு எல்லாம் பார்த்தார்கள், ஒன்றும் அங்கு நடக்கவில்லை. Nearly 6 hours they were pleading out to Baal and nothing happened. தங்கள் சரீரங்களை கீறி பார்த்தார்கள். They tried to harm themselves. அடித்துக் கொண்டார்கள். They slashed themselves with கத்தினார்கள், கதறினார்கள், ஆர்ப்பாட்டம் செய்தார்கள். They shouted loud. ஆனால் ஒரு அந்த மாற்றம் அந்த இடத்துல ஏற்படவில்லை. But there was no change there. அவர்கள் எல்லாம் சொன்னாங்க, நெருப்பினால் நம்முடைய தேவன் யார் என்பதை அறிந்து கொள்வதை, அக்கினியினால் அறிந்து கொள்வதற்கு ஆண்டவர் கிருபை செய்வார் என்று அவர்கள் நம்பினார்கள். They believed that their God will reveal by showing fire there. அந்த வார்த்தை நல்லது என்று நம்பினார்கள். They believed that this word was good. அவர்களுடைய நம்பிக்கை எல்லாம் விக்கிரகத்தின் மேல் இருந்தது. Their trust was on these idols. ஆனால் நம்முடைய நம்பிக்கை ஜீவனுள்ள தேவனுடைய ஆண்டவர் மேலே இருக்கிறது. But our trust and faith is upon the living God. ஆண்டவர் ஒருபொழுதும் தம்முடைய பிள்ளைகளை கைவிடவே மாட்டார். God will never leave or forsake his children. வசனம் சொல்லுகிறது, அவைகளுக்கு வாய் இருந்தும் பேசாது, அவைகளுக்கு கண் இருந்தும் காணாது. The word says that even though they have eyes, they do not see. They have ears, அவைகளுக்கு but do not மூக்கு hear. இருந்தும் முகராது, தொண்டை இருந்தும் சத்தமிடாது. They have nostrils, but they cannot breathe. But their அவைகளுக்கு throats கை cannot இருந்தும் தொடாது, கால் இருந்தும் நடவாது. Their arms cannot reach out, nor their legs can walk. மேலும் அந்த வசனம் சொல்லுகிறது, அவைகளை பண்ணுகிறவர்களும் அவைகளை நம்புகிறவர்களும் அவைகளைப் போலவே இருப்பார்கள். Continually the word says that those who make them are like them. ஆனால் நம்முடைய ஆண்டவர் ஜீவனுள்ள தேவன், மரித்தே
மரித்தேன், ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னவர். But our God is a God who is a living God. He said even though he dies, but நம் he is நடுவில் அவர் resurrected. வாசம் பண்ணுகிறார். He lives amongst us. தம்முடைய பிள்ளைகள் கர்த்தாவே கர்த்தாவே என்று கூப்பிடும் பொழுது கர்த்தர் இறங்கி பதில் கொடுக்கும் தேவனா இருக்கிறார். When his children call upon him, Lord, Lord, he has compassion and answers them. இந்த மாதத்திலே ஆண்டவர் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிற ஒரு காரியம், In this month, what God expects from us, அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியில் நடக்க வேண்டும். just as he is in the light, we should எந்த walk in மட்டும் light. இரண்டு நினைவோடு குந்தி குந்தி நடப்பீர்கள். How long will you waver between two opinions? நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு விடுதலை காணப்பட வேண்டும் என்றால், If we should have a deliverance, நம்முடைய in our life, வாழ்க்கையிலே ஒரு வெற்றி வர வேண்டும் என்று if you சொன்னால், should have victory in your life, நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு அற்புதங்கள் அடையாளங்கள் நடைபெற வேண்டும் என்று சொன்னால், you should see signs and miracles in your நாம் lives. ஒவ்வொருவரும் ஒளியின் பிள்ளைகள் என்பதை எப்பொழுதும் வெளிப்படுத்தி காட்ட வேண்டும். We should continually reveal that we are the children of light as children of God. 450 தீர்க்கதரிசிகளும் இல்லாத ஒரு வைராக்கியம் எலியாவுக்கு இருந்தது. The zeal that the 450 prophets did not have, Elijah. ஆகவேதான் கர்த்தர் எலியாவின் முகத்தை பிரகாசிக்க பண்ணி ஆண்டவர் எலியாவை வெட்கப்பட்டு போகாதபடி அந்த இடத்திலே நிலை நிறுத்தினார். That is why God chose to show Elijah's face as radiant and he did not put him to shame. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். They looked at him and their faces அவர்கள் became முகங்கள் radiant. வெட்கப்பட்டு போகவில்லை, Their faces were never covered வெட்கம் with shame. அடைவதில்லை. They will never be put to shame. தேவ பிள்ளையே, தேவ ஜனமே, ஆண்டவரை நோக்கி இரவும் பகலுமாய் கூப்பிடுகிற தேவ பிள்ளையே, ஆண்டவர் உங்களை ஒருபொழுதும் உங்கள் சூழ்நிலையிலே வெட்கப்பட்டு போகாதபடி கர்த்தர் தலைகளை உயர்த்துவார். God, dear children of God, those who look to him day and night pleading out, he will never let you be put to shame. ஆண்டவர் அவர் பிரகாசிக்கும் தேவனாய் இருக்கிறார். Our God is a God who will help people become radiant. 18 அதிகாரம் 30 வசனத்தை வாசிங்கள். அப்பொழுது எலியா சகல ஜனங்களையும் நோக்கி என் கிட்டே வாருங்கள் என்றான். சகல ஜனங்களும் அவன் கிட்டே வந்தபோது தகர்க்கப்பட்ட கர்த்தருடைய பலிபீடத்தை அவன் செப்பனிட்டு கர்த்தருடைய பலிபீடத்தை அவன் செப்பனிட்டான். He repaired the altar of the Lord. அங்கே தகர்க்கப்பட்ட ஒரு பலிபீடமா இருந்தது. This altar was broken down. எதற்கு எப்படி தகர்க்கப்பட்டார் என்று சொன்னால், அவர்கள் கீறி பார்த்தார்கள், கத்தி பார்த்தாங்க, அந்த இடத்திலே பலிபீடத்திற்கு முன்பாக எதிரே குதித்து ஆடி பார்த்தார்கள், அங்கே ஒன்றும் நடக்கவில்லை. They were crying out aloud. They tried to slash themselves, but nothing happened. அந்த சமயத்துல தான் கட்டின பலிபீடமும் இடிந்து போனது. At that moment was this altar also torn down. தகர்க்கப்பட்ட பலிபீடத்தை கர்த்தருடைய தாசனாகி எலியா மீண்டும் செப்பனிட்டார். Elijah repaired the altar of the Lord. நாம் இன்று ஜெபிக்க வேண்டிய ஒரு நோக்கத்தோடு இருக்கிறோம். Today we are here with a purpose to pray. ஆண்டவரே, நான் ஜெபிக்காவிட்டால் என்னிடத்தில் ஒரு மாற்றம் வராது. If I do not pray, there will be no change in me. முதலாவது நம்ம ஜெபிக்க தொடங்கணும்னா நம்மிடத்தில் இருக்கிற பலிபீடத்தை செப்பனிட வேண்டும். Today if we have to begin prayer, we should repair the altars. தகர்க்கப்பட்ட பலிபீடத்தை நான் செப்பனிட வேண்டும் ஆண்டவரே. We should repair the altars that are torn down in our lives. எப்படி நம்முடைய பலிபீடம் தகர்க்கப்பட்டது? How was this altar broken down? இந்த பூமியிலே நாம் மனுஷனை நம்பி பல காரியங்களை அலைந்து ஆடி தேடி மற்ற காரியங்களுக்காக பிரயாசப்படும் பொழுது நம்முடைய ஜெப வாழ்க்கை குறைந்து போகிறது. Our prayer life decreases mainly in this world because we look to people and trust in them. தேவன் மேல் வைத்திருக்கிற அந்த விசுவாசம் நம்பிக்கை குறைந்து போகிறது. Our trust and faith on God decreases. ஜெபிக்க முடியாதபடி நேரம் இல்லாமல் போய் விடுகிறது. We do not have time to pray. எலியா பலிபீடத்தை செப்பனிட்டார். Elijah repaired the altar. ஆண்டவரே, இன்று நாங்கள் பலிபீடத்தை செப்பனிட எங்களுக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. Lord, give us grace that we will repair our நாங்கள் ஒரு altars. ஜெபிக்கிற ஒரு நேரத்தை நாங்கள் அதிகரித்துக் கொள்ள வேண்டும். We should increase our prayer time. கர்த்தரே தெய்வம் என்று சொன்னால், If he alone is God, நம்முடைய பலிபீடத்தை முதலாவது செப்பனிட வேண்டும். we should first repair our altars. பலிபீடம் கர்த்தருடைய சமூகமா இருக்கிறது. The altar is the presence of God. தேவனுடைய பிரசன்னம் நிறைந்த இடமா இருக்கிறது. It is a place where the presence of God is நம்முடைய filled. கூப்பிடுதல், நம்முடைய கதறுதல், நம்முடைய அறிக்கை ஜெபம் எல்லாம் பலிபீடத்தின் அண்டையில் இருக்கிறது. Our prayers and petitions are in the altar. ஒருபொழுதும் நாம் பலிபீடத்தின் அண்டையிலே வந்து விளையாடாதபடி, அதை அசட்டை செய்யாதபடி அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும். Let us not be ignorant or take lightly the altar of the Lord. ஆகவேதான் எலியா சொல்கிறார், எந்த மட்டும் இரண்டு நினைவோடு நீங்கள் குந்தி குந்தி நடப்பீர்கள். That is why Elijah says, how long will you waver between two opinions? கர்த்தரே தெய்வம் என்று சொன்னால் கர்த்தரையே பின்பற்றுங்கள் என்று சொன்னார். He said, if God alone is God, follow him. இந்த மாதத்தில் ஆண்டவர் நமக்கு வலியுறுத்துகிறார், நீங்கள் ஒளியின் பிள்ளைகளா இருப்பீர்கள் என்று சொன்னால், God emphasizes, if you are the children of அவர் light, ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியில் நடக்க வேண்டும். just as he is in the light, we should இந்த walk உலக in light. மனுஷர்களுக்கும் நமக்கும் உள்ள ஒரு வித்தியாசத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். God expects a difference between the people of the world and us. இடிந்து போன பலிபீடத்தை ஆண்டவரே நான் செப்பனிட எனக்கு கிருபை தாரும்.
Lord, give me grace to repair the altar. ஜெபிக்க முடியாதபடி தடை ஏற்பட்டிருக்கிற காரியங்களுக்கு அதை சரி செய்து கொள்ள ஜெப நேரத்தை அதிகரித்துக் கொள்ள எனக்கு கிருபை தாரும். Give me grace that I would increase my prayer time by தேவன் மேல் இருக்கிற அந்த வைராக்கியத்தை கர்த்தர் நமக்கு கொடுப்பாராக. May God give us a zeal for God. கர்த்தர் எலியாவுக்கு கிருபை செய்தார். God showed grace to Elijah. கர்த்தருடைய பலிபீடத்தை அவன் செப்பனிட்ட பொழுது As soon as he repaired the altar, முதலாவது எலியா செய்த காரியம் என்ன தெரியுங்களா? do you know what did Elijah do? உனக்கு இஸ்ரவேல் என்று பெயரிடுகிறேன் பலிபீடமே. To you altar I name you Israel. அந்த பலிபீடத்திற்கு இஸ்ரவேல் என்று பெயர் கொண்டான். He named it Israel. இஸ்ரவேலின் அர்த்தம் என்ன? What is the meaning of Israel? கர்த்தரோடு போராடி ஜெயம் எடுக்கும் ஒரு ஸ்தலமா இருக்கிறது. It is where I battle with the Lord and overcome. தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் தேவ சமூகத்திலே பலிபீட தண்டையிலே வந்து ஆண்டவரே என்று சொல்லி போராடி ஜெபிக்கும் பொழுது போராடி ஜெபிக்கிற எல்லா ஜெபத்திற்கும் கர்த்தர் வெற்றியை கொடுக்க போதுமானவராய் இருக்கிறார். God is able to give you victory when you come unto the altar and strive. நீங்கள் மனுஷரோடு போராட வேண்டிய அவசியம் இல்லை. There is no need for you to strive. நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை நான் போக விடேன் என்று சொல்லி அன்று யாக்கோபு ஜெபித்தார். Jacob prayed that until you bless me I will not let you go. கர்த்தர் யாக்கோபின் பெயரை இஸ்ரவேல் என்று மாற்றினார். God changed the name of Jacob to Israel. அதனால தான் அங்கே எலியா உனக்கு இஸ்ரவேல் என்று பெயரிடுகிறேன் என்று சொல்லி அந்த பலிபீடத்திற்கு பெயரிட்டார். That is why Elijah names this place altar as your name shall be Israel. இஸ்ரவேலினுடைய அர்த்தத்தை கொண்ட கர்த்தருடைய வார்த்தையை பெற்ற யாக்கோபினுடைய குமாரனால் உண்டான கோத்திரங்களின் லக்கத்தின்படி 12 கற்களை அந்த இடத்திலே அடக்கினார். Elijah took 12 stones, one for each tribe descended from Jacob. 12 நாமங்களை கொண்டு அந்த இடத்திலே ஒரு பலிபீடத்தை கட்டினார். He built an altar with 12 names. 12 கோத்திரங்களின் மேலும் ஒரு அபிஷேகம் இருந்தது. There was an anointing on the 12 tribes. அதற்கு அடையாளமாக 12 குடம் தண்ணீரை ஊற்றினார். As a symbol of that he poured 12 pots of water. பலிபீடத்தை சுற்றிலும் அங்கே கர்த்தருடைய வல்லமையின் பிரசன்னம் நிறைந்திருந்தது. There was a mighty presence of God surrounding the altar. தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் எப்பொழுது கர்த்தரை நோக்கி கதறுகிறீர்களோ, கர்த்தரை நோக்கி கூப்பிட ஆயத்தமாக்குறீர்களோ, அதற்கு முன்பாக உங்கள் பலிபீடத்தை செப்பனிட்டு பரிசுத்த ஆவியின் வல்லமையால் நீங்கள் நிரம்ப வேண்டும். Dear children of God, before you look unto the Lord, you should prepare your altar. இங்கே எலியா ஜனங்களை இதை எல்லாவற்றையும் இன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி அதை செய்யும்படி சொன்னார். Here Elijah instructs all these people to do accordingly. அதன் பிறகுதான் எலியா அந்த இடத்தில் வந்து நிற்கிறார். After this Elijah comes and stands there. அந்த பலி செலுத்தும் நேரத்தில் தீர்க்கதரிசியாகிய எலியா வந்து At that time of the sacrifice the Elijah prophet stepped forward. ஆபிரகாமும் ஈசாக்கும் யாக்கோபின் தேவனாகிய கர்த்தாவே, Lord, the God of Abraham, Isaac and Israel, இஸ்ரவேலிலே நீரே தேவன் என்றும் உம்முடைய ஊழியக்காரர் என்றும் இந்த வார்த்தையை நிரூபிப்பதற்கு ஆண்டவரே நீர் இதை விளங்க பண்ணுவதற்கு let it be known today that you are God in Israel and that I am. ஒரே ஒரு ஜெபத்தை அங்கே எலியா செய்கிறார். Elijah prays only one prayer here. எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, எங்கள் இருதயத்தை திருப்பும்படி நீர் திருப்பினீர். That you may turn our hearts back again. இந்த ஜனங்கள் அறியும்படி என்னை கேட்டருளும் என்று சொன்னார். Answer me Lord, so these people will know that you are God. ஒரு வல்லமை நிறைந்த ஜெபத்தை எலியா அந்த இடத்திலே செய்கிறதை நாம் பார்க்கிறோம். We see that Elijah prays a mighty prayer there. தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் ஒளியின் பிள்ளைகளாய் அல்லது அவர் ஒளியிலே நடந்தது போல நாமும் ஒளியிலே நடந்து அவரை நோக்கி பார்ப்போம் என்று சொன்னால், Dear children of God, if we also walk in the light as the Lord is in the light, தேவன் நமக்கு பதில் கொடுக்கும் பொழுது நாம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போகாதபடி கர்த்தர் நம்முடைய தலைகளை உயர்த்துவார். God will exalt us as he answers our prayers. ஒரே ஒரு ஜெபத்திலே கர்த்தர் அக்கினியை புறப்பட பண்ணினார். God brought forth fire in one prayer. கர்த்தரிடத்திலிருந்து அக்கினி இறங்கி வந்தது. The fire of the Lord fell down. தேவனுடைய ஜனமே, இன்னைக்கு அக்கினி கர்த்தருடைய சமூகத்திலிருந்து இறங்கி வந்து உங்களை பிரகாசிக்க வேண்டும் என்று சொன்னால், if the fire of the Lord should make your faces radiant, ஆண்டவரே, முதலாவது நாங்கள் பலிபீடத்தை செப்பனிட்டு ஆண்டவரே உம்முடைய நாமத்தின் மகிமைக்கென்று செயல்பட எங்களுக்கு கிருபை தாரும். ஆண்டவரே, give us grace that we should repair our altars and we should work for the glory of your name. இந்த இடத்திலே எலியா தீர்க்கதரிசி சொன்ன சவால் நிறைந்த வார்த்தை என்ன? What is the challenging word that Elijah said here? அக்கினியினால் உத்தரவு கொடுக்கும் தெய்வமே தெய்வம் என்று சொன்னார். The God who answers through fire, he is God. எந்த அளவுக்கு தேவன் மேல ஒரு நம்பிக்கை வைத்து
வைத்திருந்தால் எலியா இந்த வார்த்தையை சொல்லியிருப்பார். To what extent did Elijah have faith on God that he said these words? தம்முடைய தாசன் சொன்னதை அந்த அதிகாரமான ஜனத்தை அந்த முன்பாக வெட்கப்பட்டு போகாதபடி கர்த்தர் எலியாவின் ஜெபத்திற்கு பதில் கொடுத்தார். God answered Elijah's prayer through his authoritative faith. தேவன் கர்த்தர் வானத்திலிருந்து அக்கினியை இறக்கினார். God brought forth fire from heaven. ஒரு பிரகாசத்தை கர்த்தருக்கு கொடுத்தார். God brought forth a radiance there. இன்னைக்கு ஆண்டவர் ஒரு பிரகாசத்தை கொடுப்பது அப்படியே நிறுத்திட மாட்டாரு. God will not stop with showing his light. தான் விரும்பினபடியே கர்த்தர் அதை செய்வார். God will do according to what we desire. 38ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். In verse 38 தம் தாசன் விரும்பினது அங்கே நடந்தது. God fulfilled whatever Elijah had desired there. விறகு, கற்கள், மண் மற்றும் பலிபீடம், பலியிடப்பட்ட அந்த சர்வாங்க தகன பலி எல்லாவற்றையும் தண்ணீர் முழுவதுமாய் நக்கி போட்டது. The entire altar with the sacrifice and the woods and the trench was filled with water. வாய்க்காலிலிருந்து தண்ணீரையும் நக்கி போட்டது. The fire quenched even the water in the trench. தேவ ஜனமே, கர்த்தரை நோக்கி உண்மையாய் நீங்கள் கூப்பிடுவீர் என்று சொன்னால், If you truly call upon the Lord, இந்த உலகத்திற்கு முன்பாக தம்முடைய ஜனத்தை ஒருபோதும் வெட்கப்பட்டு போகாதபடி கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை பிரகாசிக்க பண்ணுவது மாத்திரமல்ல, வெட்கப்பட்டு போகாதபடி நிலைநிறுத்துவார். God will not only make your faces radiant, but he will never put you to shame also. அன்று ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகு அந்த மூவரும் கர்த்தரை நோக்கியே கூப்பிட்டார்கள். Shadrach, Meshach and Abednego looked unto the Lord in prayer. அவர்கள் சொன்னது, எங்களை விடுவித்தாலும் எங்களை தப்புவித்தாலும் தப்புவிக்காமல் போனாலும் சரி இந்த விக்கிரகத்துக்கு முன்பாக நாங்கள் நிற்பதில்லை என்று சொன்னார்கள். They said that we will not bow down to this idol even if the Lord does not deliver us. அவர்களை தப்புவிக்க வல்லவராய் இருந்தார். God was able to deliver them. தானியேலை குறித்து சொல்லும் பொழுது தானியேல் அந்த இடத்திலே ஆண்டவர் தப்புவிக்க வல்லவராய் இருந்தார். God was able to deliver Daniel also. சபைக்கு ஒழுங்கா போனியே, ஆராதனைக்கு ஒழுங்கா போனியே, ஆண்டவர் உன்னை தப்புவிச்சாரா அப்படின்னு மலர் உங்களை கேட்பாங்க. Many people will ask you, you went to the church regularly and you went to ஊழியம் செய்தாயே, சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்தாயே, கர்த்தர் உன்னை தப்புவித்தாரா? You were obedient and you did ministry, did God able to deliver you? அன்று ராஜா தானியேலை பார்த்து அப்படிதான் கேட்க, இடைவிடாமல் ஆராதித்த தானியேலே, உன்னை தப்புவிக்க அவர் வல்லவராய் இருந்தாரா? The king looked unto Daniel and asked, you, the God you worship continually, was he able to deliver you? அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். Those who looked to him were become radiant. அவர்கள் முகங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போகவில்லை. Their faces were never covered with shame. யாரெல்லாம் அவரை நோக்கி பார்த்தார்களோ, whoever looked unto him, அவர்கள் எல்லாரையும் கர்த்தர் பிரகாசிக்க செய்து வெட்கப்பட்டு போகாதபடி நிலை நிறுத்தினார். all their faces were radiant and they were never put to shame. எலியாவின் முகத்தை கர்த்தர் பிரகாசிக்க பண்ணி ஒரு அக்கினியை இறக்கி ஜனங்களுக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாதபடி ஆண்டவர் நிலை நிறுத்தினார். God answered Elijah's prayer and made his face radiant and he would never put to shame before the people. மூன்று பேரையும் ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ மூன்று பேரையும் கர்த்தர் வெட்கப்பட்டு போகாதபடி செய்வதற்கு ஒரு முடி கூட பொசுங்காதபடி கர்த்தர் அவர்களை காத்துக்கொண்டார். God did not let Shadrach, Meshach and Abednego be ashamed and that even their hair were not consumed by fire. சிங்கங்களின் வாய்களை கட்டி போட்டு அங்கே தப்புவிக்க வல்லவராய் இருந்தார் தானியேலுக்கு. For Daniel, he bound the mouth of the lion and he delivered them. தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் இடைவிடாமல் கர்த்தரை தேடுவீர் என்று சொன்னால் நிச்சயம் கர்த்தர் உங்கள் முகங்களை பிரகாசிக்க பண்ணி தேவன் ஒருபோதும் உங்களை வெட்கப்பட்டு போகாதபடி நிலை நிறுத்துவார். If you continually look to the Lord in prayer, he will make your faces radiant and he will never let you be ashamed. மொர்தெகா தேவன் மேல் அதிக வைராக்கியம் உள்ளவனாய் இருந்தான். Mordecai was zealous on the Lord. ஏன் ஆமான் மொர்தெகாவின் மேல் மிகுந்த மூர்க்கம் கொண்டவனாய் இருந்தான்? Why Haman was angry on Mordecai? ஆமானை வணங்கவில்லை, ஆமானை நமஸ்கரிக்கவில்லை என்ற ஒரு நிலை வந்த பொழுது ஆமான் மொர்தெகாவின் மேல் ஒரு மூர்க்கம் கொண்டான். When Mordecai did not bow down to Haman, he had this anger against him. ராஜாவின் கட்டளையா இருந்தாலும் சரி, ஆனால் மொர்தெகா அங்கே மனுஷனை நமஸ்கரிக்கவோ அல்லது மற்ற தெய்வங்களை வணங்குவதற்கோ தன் உள்ளத்தை இடம் கொடுக்கவில்லை. Mordecai did not give his heart to bow down to any human, even if it was a தேவன் மேல் வைராக்கியம் கொண்டவனாய் இருந்தான். He was very zealous on the Lord. இன்னைக்கு நம்ம சூழ்நிலைக்கு ஏற்றவாறு நாம் மாறி விடுகிறோம். Today we change according to நாம் போகிற இடங்களிலே நமக்கு ஏற்றவாறு நாம் நடந்து கொள்ளுகிறோம். We change according to the situations and the places we go. ஒருபொழுதும் கர்த்தருடைய பிள்ளைகள் அப்படி மாறாதபடி அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியில் நடந்தால் நம்முடைய முகங்களை பிரகாசிக்க செய்து நாம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போகாதபடி நம்முடைய தலையை உயர்த்துவார். We as children of the light should never be changing according to situations. When we look to him, God is able to make our faces radiant. ஒளியின் பிள்ளைகளாய் நடக்க எங்களுக்கு கிருபை தாரும். Give us grace to walk as children of light. இரண்டாவது
கர்த்தாவே உம்முடைய முகத்தின் ஒளியை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும் ஆண்டவரே. Secondly, Lord, let the light of your face shine upon us, Lord. ஆண்டவருடைய முகத்தின் அந்த ஒளியின் பிரசன்னம் நம்மிடத்திலே பிரசன்னமாகும் பொழுது ஆண்டவர் இரண்டாவது செய்யும் காரியம் என்ன? When the light of the face of the Lord shines upon us, what does God do? 1 சாமுவேல் முதல் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிப்போம். 1 Samuel chapter 1 and verse 18. உம்முடைய அடியாளுக்கு உம்முடைய கண்களில் தயவு கிடைக்க கடவது என்றால் பின்பு அந்த ஸ்திரீ புறப்பட்டு போய் போஜனம் செய்தாள். அப்புறம் அவள் துக்க முகமாய் இருக்கவில்லை. She said, "May your servant find favor in your eyes." Then she went away her way and ate something, and her face was no longer downcast. உம்முடைய முகத்தின் ஒளியை எங்கள் மேல் நீர் பிரகாசிக்க பண்ணும் பொழுது கர்த்தர் செய்யும் இரண்டாவது காரியம், துக்க முகத்தோடு நீங்கள் இருப்பதில்லை. When the light of the face of the Lord shines upon us, we will never be downcast. முதலாவது நீங்க வெட்கப்பட்டு போகாதபடி கர்த்தர் உங்கள் தலைகளை உயர்த்துவார். First, God will exalt you that you will never be put to shame. இரண்டாவது நீங்க துக்க முகத்தோடு இருக்கிறீங்களா, கர்த்தரை நோக்கி பார்த்த பிள்ளைகளை பிரகாசிக்க செய்து துக்கங்களை நீக்கி போடும் தேவனா இருக்கிறார். God is a God who will remove all your sadness and will never let you be downcast. தேவ ஜனமே, தேவ பிள்ளைகளை, இதற்கு முன்பு நீங்க எங்க போனாலும் அநேக வார்த்தைகள், துக்கம் நிறைந்த வார்த்தைகள் உங்கள் வாழ்க்கையில காணப்பட்டிருக்கலாம். Wherever you go, there might be sadness and troubles with வேதனை நிறைந்த, பரியாசம் நிறைந்த அல்லது வெறுப்பு நிறைந்த காரியங்கள் உங்களை நெருக்கி வந்திருக்கலாம். Maybe many things like insults and hatred were pressing you down. ஒதுக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை, புறக்கணிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை உங்கள் வாழ்க்கையில கடந்து வந்திருக்கலாம். There might be situations where you were ignored or rejected. ஆனால் இப்பொழுதோ அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் முகங்களை துக்க முகத்தோடு இல்லாதபடி கர்த்தர் சந்தோஷத்தின் முகத்துமாய் கர்த்தர் மாற்ற போதுமானவராய் இருக்கிறார். But when they look to him, he will make their faces radiant and they will not be downcast. விசுவாசிக்கிற ஒவ்வொருவரும் கரங்களை உயர்த்தி ஆமென் என்று சொல்லும்படி கேட்கிறேன். ஆண்டவரே, என்னிடத்திலே உம்முடைய பிரசன்னத்தை ஊற்றுவீராக. Lord, may you fill us with your presence. உம்ம பிரகாசம் என் வாழ்க்கையில வெளிப்படும் பொழுது ஆண்டவரே, என் வாழ்க்கையில இருக்கிற அந்த துக்கத்தை நீக்கி போடுகிறவராய் இருக்கிறீர். You are a God who removes all the troubles when the light of your face shines upon us. இந்த பகுதி நமக்கு நன்றாய் தெரிந்த ஒன்று. This is a familiar passage. அன்னாள் துக்க முகத்தோடு இருந்தாள். Hannah was downcast. வேதனை நிறைந்தவளாய் காணப்பட்டாள். She was filled with pain. ஏன் என்று சொன்னால் அவள் வேண்டிக் கொண்ட காரியம், அவள் நினைத்த காரியம் அவளுக்கு நடக்காமல் இருந்தது. Because whatever she desired, she did not have it. இன்னைக்கு அநேக காரியங்கள், ஆண்டவரே எனக்கு இது கிடைக்கல, அது நடக்கல அப்படின்னு சொல்லி சோர்ந்து போய் துக்க முகத்தோடு நீங்கள் இருக்கலாம். Today you may be downcast and you may be filled with sorrow and trouble and with anguish. தேவ பிள்ளைகளே, நீங்கள் தேவனை நோக்கி பார்க்கும் உள்ளங்களாய், ஒளியின் பிள்ளைகளாய் இருப்பீர்கள் என்று சொன்னால் கர்த்தர் உங்கள் முகங்களை ஆண்டவர் பிரகாசிக்க பண்ணது மாத்திரமல்ல, வெட்கப்பட்டு போகாதபடி செய்வது மாத்திரமல்ல, உங்கள் துக்கங்களை சந்தோஷமாய் அவர் மாற்றுவாராக. Today God will change your sorrows into joy if you continually look to him, with not only letting you be ashamed, but he will also make your faces radiant. ஒருவேளை நீங்கள் கர்த்தருக்குள் அதிக வைராக்கியம் உள்ளவர்களாக இருந்திருக்கலாம். Maybe you were very zealous for God. போன இடங்களிலே ஏளனமான பேச்சு, வேதனை நிறைந்த பேச்சுக்கள், காயப்படுத்தும் காரியங்கள் காணப்பட்டிருக்கலாம். There might be insulting or hatred words and there அன்னாளை போல ஒரு வேதனை நிறைந்த வாழ்க்கை உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் காணப்பட்டிருப்பீர்கள் என்று சொன்னால், maybe your life is also an anguished life like Hannah. அப்புறம் அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை. And after that her face was no longer downcast. அவருடைய பிரசன்னம், அவருடைய வல்லமை உங்களை நிரப்பும் பொழுது நீங்கள் துக்கமுகமாய் இருப்பதில்லை. When his presence and power fills you, you will never be troubled. சென்னை கொட்டிவாக்கம் ஏஜி சபையின் ஆராதனை நேரங்கள். ஞாயிறு ஆராதனைகள். முதல் ஆராதனை காலை 7 மணி முதல் 9 மணி வரை. இரண்டாம் ஆராதனை காலை 9:30 முதல் 11:30 வரை. மாலை ஆராதனை மாலை 6 மணி முதல் 7:15 மணி வரை. செவ்வாய்க்கிழமை தோறும் சங்கிலி ஜெபம் காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரையில். சனிக்கிழமைகளில் உபவாச ஜெபம் காலை 11 மணி முதல் பிற்பகல் 12:15 மணி வரையிலும். அன்பானவர்களே, இந்த சபை ஆராதனைகளில் நீங்கள் பங்கு பெறுங்கள். தேவ ஆசீர்வாதங்களை பெற்று மகிழுங்கள். மேலும் விவரங்களுக்கு கொட்டிவாக்கம் ஏஜி சபை எண் 2/18 காமராஜர் சாலை, கொட்டிவாக்கம், சென்னை 41